இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு பெரிய மிஸ்ன்னா அது விடாமுயற்சி. விடாமுயற்சி வந்துன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வந்து 300 கோடி கலெக்ஷன் தமிழ் சினிமாக்கு வந்திருக்கும். இத்தன நாள் லீவ் நாட்கள்ல 300ன்றது மினிமம் நான் சொல்றது. ஒரு கோட் 450 பண்ணியிருக்கேன்னா இதுவும் 450 பண்ணிருக்கலாம்ல. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் பிரதிபங்க நினைச்சிருப்பாரு ட்ரோல் மெட்டீரியல் இல்லைங்க தான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஞானவல்ட சார் வந்து கம்பேர் பண்ணி பேசினாங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு கம்பேரிசன்ல வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் பார்க்க ஆரம்பிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ஒரு ஃபன்னா பண்ணிதாங்க. நான் அந்த வீடியோ பார்த்து ரொம்ப சிரிச்சேன். நான் ரொம்ப காமெடி. ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டூழியம் பண்றாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவரை சொன்னாரா அவரை சொன்னாரா. இப்ப நான் பேசும்போது நான் பயந்துட்டே இருப்பேன். நான் ஏதாவது பேசுறது யாராவது ஒரு விடாமுயற்சி வராதுட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால அது ஒரு நல்லதுதான். ஆனா ஆடியன்ஸா எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா ஒரு பெரிய கேலப்பிங்கான படம் வந்து குடும்பஸ்தன் படம் வந்து 24ஆம் தேதி போட்டிருக்காங்க. அதே மாதிரி 24ஆம் தேதி இன்னும் 2 படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாருமே 24ஆம் தேதி ஏன் வராங்கன்னா 26ஆம் தேதி ரிபப்ளிக் டே ஹாலிடே இருக்கு. 30ஆம் தேதி வந்து 31ஆம் தேதி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வீரதீர சுருட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் இவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணா நல்லது. இந்த படம் ஒரு பெரிய வினரா மாறும் அப்படின்றது எவ்வளவு பெரிய சேஞ்ச் தெரியுமா? இண்டஸ்ட்ரி கேம் சேஞ்சர். எது ரீ ரிலீஸ்லயே பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்த படம் இது பாத்தீங்கன்னா கில்லி. இந்த வருஷம் வந்து டாப் கலெக்ஷன்ல கில்லி ஒரு படம் சொல்லும்போது எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ். அரசியலே இவ்வளவு பெரிய பரபரப்பு வந்து விஜய் சார் உருவாக்கி இருக்காரு. பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் 2026ல இந்த எலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்ற பொறுத்து தான் அவருடைய பயணம் இருக்கும். இந்த ரேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேம் சேஞ்சர் அண்ட் விடாமுயற்சி. இந்த ரெண்டு விடாமுயற்சி ஒதுங்கினால ஏகப்பட்ட சின்ன படங்கள் வந்து வந்துருச்சு. விடாமுயற்சி வந்திருந்தா இந்த படங்கள்லாம் வந்திருக்குமா, இல்ல 24ஆம் தேதி இந்த படங்கள்லாம் வந்திருக்குமா? விடாமுயற்சி வந்து தான் இவ்வளவு படங்கள் வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஷோஸ் கிடைக்காது. நீங்க என்னதான் பண்ணாலும் இப்ப ஏன் வந்து தமிழ் சினிமாக்கே நல்லது நடந்திருக்குன்னா இந்த ஒரு போஸ்ட்போன்மெண்ட்டே நல்லதுதான். சார் ஒரு படம் விலகுனால 7-8 படம் மொத்தமா வரும்போது ஆடியன்ஸ் கொலாப்ஸ் செய்ய மாட்டாங்களா? என்ன இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, எந்த போய் பாக்குற மாதிரி. பட் இந்த படங்கள் வரணும்ல, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இல்ல. இப்போ என்னைக்காவது ஒரு நாள் வரணும். இப்போ நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க எடுத்து பாருங்களேன். 3ஆம் தேதி 7 படம் வந்தது. ஓகேங்களா? இப்போ 7 படம் 3ஆம் தேதி வருதுன்னா 3ஆம் தேதி என்ன ஹாலிடேவா? இல்ல. நியூ இயர் ஆரம்பிச்ச அதை பாத்தீங்கன்னா நான் வந்து பார்த்தப்பட சீசான்ற ஒரு படம் டீசெண்டா இருந்தது. லாரான்ற படத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தது. இப்போ அதே மாதிரி பயோஸ்கோப் என்ற படமும் ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு படம், நல்ல ஒரு கான்செப்ட். மக்கள் வந்து பெருசா வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. அப்ப 7 திரைப்படம் எப்படி அப்போ வந்தது? ஏன்னா அவ்வளவு படங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த படங்கள் வெளியாகணும்ல. வெளியாகலாம் உங்களால விற்க முடியாது. ஒரு விடாமுயற்சி வராதுட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால அது ஒரு நல்லதுதான். ஆனா ஆடியன்ஸா எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா ஒரு பெரிய கேலப்பிங்கான படம் வந்துலையே. நானும் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி எப்படா இந்த படம் வரப்போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. அது மிஸ் ஆயிடுச்சேன்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கிறது வந்து விடாமுயற்சி படம். அது அவங்க வேற வேற காரணங்களால நடந்திருக்கு. பட் இப்போதைக்கு இன்னைக்கு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து 24ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். படம் ரெடியே சென்சர் ஆயிடுச்சு. அவங்க வெயிட் பண்ணதே ஒரு சின்ன சிக்கலுக்காக தான். அது காப்பி ரைட்னு சொல்றாங்க, அதாவது கதை ரைட்ஸ் சொல்றாங்க. பட் என்னன்னு தெரியல. பட் என்ன காரணமோ அது வந்து டிலே ஆகி 10-13 நாள் கழிச்சு வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்க சொல்ற மாதிரி இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா மற்ற படங்கள்லாம் கொஞ்சம் சேஃபா இருக்கும். சரி, ஓகே, நம்ம வரலாமா வேண்டாமா முடிவு பண்ணிடுவாங்க. லாஸ்ட் வரையும் வந்து அனௌன்ஸ் பண்ணாமே இருந்து அவங்க ப்ரொமோஷன் சரி பண்ணாமே இருக்கிறது இது மாதிரி ஒரு ஆபத்து தானே? கண்டிப்பா இது நான் ஒத்துக்கிறேன். இப்போ குடும்பஸ்தன் படம் வந்து 24ஆம் தேதி போட்டிருக்காங்க. அதே மாதிரி 24ஆம் தேதி இன்னும் 2 படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாருமே 24ஆம் தேதி ஏன் வராங்கன்னா 26ஆம் தேதி ரிபப்ளிக் டே ஹாலிடே இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு லீவ் நாட்களா இருக்கிற ஒரு பீரியட்ல நம்ம படம் வந்துட்டா நம்மளுக்கு ஓடிடும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்காங்க. அது பிறகு 30ஆம் தேதி வந்து 31ஆம் தேதி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வீரதீர சுருட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் இவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணா நல்லது. இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் ஓரளவு பிளான் பண்ணிப்பாங்க. சரி வேண்டாம், நம்ம போய் இங்க போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற டேட் அவங்க தேடுவாங்க. இப்போ கடைசி நிமிஷத்துல ஒரு 10 நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ லைக்கா வந்து வெகு விரைவில் இன்னைக்கோ நாளைக்குள்ள அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்ல பொங்கல் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த தேதி வருதுன்னு. அப்போ எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி வந்துடும். பட் என்ன பொறுத்தவரையும் இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு பெரிய மிஸ்ன்னா அது விடாமுயற்சி. விடாமுயற்சி வந்துன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வந்து 300 கோடி கலெக்ஷன் தமிழ் சினிமாக்கு வந்திருக்கும். பொங்கல் ஹாலிடே 10 நாள் லீவ் நாட்கள்ல 300ன்றது மினிமம் நான் சொல்றது. ஒரு கோட் 450 பண்ணிருக்கேன்னா இதுவும் 450 பண்ணிருக்கலாம்ல. கண்டிப்பா யார் நம்மளுக்கு தெரியாது இல்ல. 300 கோடியாவது கண்டிப்பா பண்ணிருக்கோம் உலக லெவல்ல. அப்போ அவ்வளவு பெரிய கலெக்ஷன் வந்து ஒரு படம் மிஸ் பண்ணிருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு 10 நாள் லீவ் எங்க கிடைக்கும் நம்மளுக்கு? ஸோ அப்போ 24ஆம் தேதி லீவ் கிடையாது. அது வந்து நார்மல் ஒர்க்கிங் டே தான். அப்போ வந்து அஜித் சாருடைய புஷ்ல, அதாவது அவருக்கு கிடைக்கிற அந்த புல் இருக்குல்ல, அதில் தான் அந்த கலெக்ஷன் எடுக்கணும். இது வந்து ஹாலிடே ஒரு சப்போர்ட் இருக்கும்ல, அது இல்லாம போயிடும். அது மட்டும் தான் அந்த படத்துக்கு இருக்க போற அந்த 24ஆம் தேதி வரை சேலஞ்ச். அதர்வைஸ் அதுக்கான ஓப்பனிங் வந்துடும். சரி, கேம் சேஞ்சர் விசஸ் வணங்கான் 2 பேருமே ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிற இயக்குநர்கள்.
ஆனா 2 பேருமே இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வருது. இவங்க வந்து எப்படி சொல்ல பழைய ஆட்களா மாறிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே சரியில்லை அப்படிங்கிற ரிவ்யூஸ் தான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? நெக்ஸ்ட் ரிவ்யூ அப்படின்றது பாத்தீங்கன்னா ம். ஆளால் ஒரு தராசு ஒண்ணு வச்சுட்டு வந்து படம் ம். பாக்குறாங்க. இப்போ அந்த தராசுல வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு டிசப்பாயின்மெண்டா அது வருது. எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸா நம்ம எப்படி படம் பார்க்கணும்னா, இப்போ வந்து நீங்க வந்து கேம் சேஞ்சர் எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன். அது ஒரு தெலுங்கு படம். ராம் சரண் நடிச்ச ஒரு தெலுங்கு படம். நம்ம சங்கர் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பத்தி நான் பார்த்ததே எதுக்காகன்னா, நான் போய் படம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டே. அதாவது 9:00 ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் 9:45 ஷோக்கு போயிட்டேன். எனக்கு காரணம் என்னன்னா, சங்கர் சார் எப்படி தெலுங்குல கரெக்டா ஃபிட் ஆயிருக்காரா? ஏன்னா தெலுங்கு மார்க்கெட் வேற, தமிழ் வேற. ஆமா. அந்த சென்சிபிலிட்டிக்கான ஒரு படமா பண்ணியிருக்காரா? அடுத்தது வந்து நம்மள எங்கேஜிங்கா அவருடைய கிராண்ட்னஸ் நம்மளுக்கு தெரியும். எங்கேஜிங்கான ஒரு எமோஷனல் ஸ்டோரி குடுத்திருக்காரா? புதுசா ஏதாவது விஷயம் இருக்கா இதுல? அப்படின்றதுக்காக தான் நான் போனேன். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தினுடைய கிராண்டியர், ஆக்ஷன் சீக்வென்ஸ், கான்செப்ட் எல்லாமே நிறைய பிடிச்சிருந்தது. ஓகே, சில விஷயங்கள் நம்மளுக்கு உடன்படாம இருக்கலாம். லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய இருக்கலாம். பட் ஆனா அத வந்து நான் தமிழ் ஆடியன்ஸா பார்த்து கருத்து சொல்ல விரும்பல. தெலுங்கு ஆடியன்ஸா அந்த ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? இதுதான் நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ரூ. 180 கோடி ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு. யாரு வெங்கடேஸ்வரா சினி கிரியேஷன்ஸ் ரூ. 186 கோடி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே. முதல் நாள் கலெக்ஷன் சொல்லிட்டு. இப்போ வந்து அது பெரிய டிபேட்டே உருவாக்கி இருக்கு. அதாவது ட்ரேட் எல்லாமே என்ன சொல்றாங்க, என்னங்க இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க, 186 கோடிலாம் இல்லைங்க அப்படின்னு ஆளாளுக்கு பண்றாங்க. என்னை பொறுத்தவரையும் இதுல நம்ம கமெண்ட் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் ப்ரொடியூசரா அவர் எவ்வளவு கலெக்ஷன் சொல்லி டிக்ளேர் பண்றதுக்கு அவர் உரிமை இருக்கு. அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அப்போ இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஒரு படத்துக்கு வந்திருக்குன்னா, அப்போ ஆடியன்ஸ் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க தானே. ஸோ அப்படிதான் நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண தவிர மிக்ஸ்டு டாக் நீங்க வந்து உங்க தராசை கொண்டு போயிட்டு தெலுங்கு படத்துக்கு போய் போடக்கூடாது என்னோட பாயிண்ட். அடுத்து நீங்க வணங்கான் எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு வந்து வணங்கான் படத்தை வந்து நான் பாலா சார்கிட்ட வந்து வேற விதமான படத்தை எதிர்பார்க்கல. நான் வணங்கான் மாதிரி தான் எதிர்பார்த்தேன். அவரு எப்படி வந்து ஒரு பிதாமகன், எப்படி வந்து ஒரு நந்தா, எப்படி வந்து ஒரு தாரத்தப்பட்டை இந்த மாதிரி ஒரு ஹீரோ, அந்த ஒரு அண்டர் பிரிவிலேஜ் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை, அதுவும் அண்டர் பிரிவிலேஜ் கேர்ள்ஸ்ன்றத விட ஒரு ஹேண்டிகேப்டு கேர்ள்ஸ்க்கு நடக்கிற ஒரு கொடூரம், ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அந்த கொடுமையான விஷயத்த இன்னொரு ஹேண்டிகேப்டு பர்சன் பார்க்கும்போது, மாற்றுத்திறனாளி பார்க்கும்போது, அந்த திறனாளி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான், அவனுடைய கோபம் எப்படி வெளிப்படும், அதை விட அவன்கிட்ட இருக்கிற ஒரு ஆனஸ்டி. நீங்க இன்னொரு தராசுல கொண்டு போனீங்க வச்சுங்களேன், எனக்கு வந்து என்டர்டெய்னிங்கான படம் வேணும், செம்ம ஜாலியான படம் வேணும், எனக்கு வந்து ஒரு கேலப்பிங்கான படம் வேணும் அப்படின்னா அது பாலாசாரில் அந்த மாதிரி படங்களை அவர் வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அது மதகத ராஜா திடீர்னு வந்துச்சு, பட்டை கலைப்பிடிச்சு எல்லா சோசியல் மீடியாலும் வந்து சந்தானம் திரும்ப காமெடினா பண்றாரு, விஷால் அப்படின்னு நிறைய இது வந்துட்டு இருக்கு. அந்த படம் ஒரு ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்களா? அந்த படம் வர்றதுக்கு பெரிய லெவல் எதிர்பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து முத நாளே போட்டு அட்வான்ஸ் புக்கிங்ல நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற படம் பாத்தீங்கன்னா மதகத ராஜா. அது எந்த அளவு பெரிய சாதனைன்னா, 12 வருஷம் முன்னாடி வந்த படம் இன்னைக்கு வந்து ட்வீட்ல என்ன கமெண்ட் தெரியுமா, கலர் கிரேடிங் ரொம்ப நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, கலர் கிரேடிங் நல்லா இருக்கா, எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு. அப்போ எந்த அளவு அந்த படம் ரெலவெண்டா இருக்கு பாருங்க. அப்போ 12 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஃபிலிம்ல எடுத்தது, அது வந்து டிஜிட்டல் எடுக்கல, ஃபிலிம்ல எடுத்தது. அந்த ஃபிலிம்ல வந்து குவாலிட்டி இன்னைக்கும் ஃபிலிம் வந்து என்னைக்குமே குவாலிட்டி குறையாது. அதனாலதான் ரீக்ரியேஷன்ல நல்ல படங்கள் நல்லா வருது பாத்தீங்களா, எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. எதெல்லாம் ஃபிலிம்ல எடுத்தாங்களோ அதெல்லாம் 6K குவாலிட்டி. இப்போ அந்த குவாலிட்டி அப்படியே பிரமாதமா இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அதை விட எல்லாம் சொல்றாங்க சந்தானம் எப்படி எல்லாம் நம்ம பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஏன்னா சந்தானம் கவுண்டர் கொடுத்து என்டர்டெயின் பண்ணி நம்ம படம் பார்க்கல. அவர் வந்து அவர் ஹீரோவா பண்ணும்போது நம்ம அவருக்கான லிமிடேஷன் இருக்குல்ல, அவர் ஒரு ஸ்டேஜ் மேல பண்ண முடியல. ஆனா இந்த படத்துல கம்ப்ளீட் என்டர்டெயின் பண்றாரு. விஷால் அவர்களுடைய அந்த 8 பேக் அப்படின்றதும் லுக்கும் சரி எல்லாமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சு. சுந்தர் சி சார் மினிமம் கேரண்டி டைரக்டர். அதாவது எப்படின்னா அர்த்தம்னா, குறைந்தபட்ச என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு கேரண்டி, அதிகபட்சம்ன்றது வரும். ஆனா குறைந்தபட்ச என்டர்டைன்மெண்ட் அர்த்தம் இல்லேரியஸா ஜாலியா 2.5 மணி நேரம் படம் போயிடும்பா, நம்மள என்டர்டைன் பண்ணிடுவார் அப்படின்னா அது சுந்தர் சி சார். இந்த படம் ஒரு பெரிய வின்னரா மாறும் அப்படின்றது எவ்வளவு பெரிய சேஞ்ச் தெரியுமா இண்டஸ்ட்ரி. கேம் சேஞ்சர் எது மதகத ராஜா. ஏன் கேம் சேஞ்சர்னா, 12 வருஷம் ஆனாலும் இந்த படம் வெற்றி அடைஞ்சு வச்சுங்களேன், படம் நீங்க வந்து ரெலவெண்டா எடுத்துருந்தீங்க வச்சுங்களேன், எந்த காலகட்டத்திலும் பேசக்கூடிய ஒரு படமா எடுத்திருந்தீங்கன்னா அது கண்டிப்பா ஓடும். டைம்லெஸ் படங்களுக்கு டைமே கிடையாது. எத்தனை வருஷம் வந்தாலும் நம்ம அந்த படத்தை பார்த்து ரசிச்சே இருப்போம்ல. அப்படி ஒரு படமா இந்த படம் நாளைக்கு இருந்தது வச்சுங்களேன், ஆடியன்ஸ் மத்தியில எந்த ஒரு மிக்ஸ் டாக்கும் வராம இப்படி ஒரு பாசிட்டிவான டாக் வந்துடுச்சுன்னா பெரிய லெவல்ல கேம் சேஞ்சரா மாறும். அப்போ ஸ்டக்கா இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்போ ஸ்டக்கான படங்களும் வந்துடும். இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ஹிட் கிடைக்கும். ஸ்டக்கான படங்களும் இனிமே எல்லாரும் நம்பி கான்ஃபிடன்ட் வரும், கான்ஃபிடன்ட் வந்துடும். மதகத மாதிரி இந்த படம் ஓடிடும் அப்படின்னு. இப்போ ரீ ரிலீஸ்லயே பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்த படம் இது பாத்தீங்கன்னா கில்லி. இந்த வருஷம் வந்து டாப் கலெக்ஷன்ல கில்லி ஒரு படம் சொல்லும் போது எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ். கண்டிப்பா என்னடா இது ரீ ரிலீஸ்ல இவ்வளவு பெரிய கலெக்ஷனா அப்படின்னும் போது ஒரு கேம் சேஞ்சரா ஒரு படம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேம் சேஞ்சரா மதகத ராஜா வரும்னு எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு பேசுவோம்.
நாளைக்கு தான் அதனுடைய ரியல் ரிசல்ட் வரும். ஆடியன்ஸ் மத்தியிலும் கிரிட்டிக் மத்தியிலும் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வரதை பொறுத்து அந்த படம் இண்டஸ்ட்ரிக்கு கேம் சேஞ்சரா மாறுதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பர். அண்ட் மதன் ராஜா அப்போ விஷால் சார் ஈவெண்ட் வந்தப்போ ரொம்ப உடம்பு சரியில்லை. நிறைய பேர் சொன்னாங்க மலேரியா காய்ச்சல் இந்த வைரல் காய்ச்சல் நிறைய சொன்னாங்க. என்னதான் சார் ஆச்சு? எப்படி இண்டஸ்ட்ரியில வந்து டாக் வந்து இஸ் பேக் நத்திங் டு வரி. நான் நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியெல்லாம் பேசினேன், ஆஃபீஸ்ல பேசினேன். எல்லாருமே சொன்னாங்க அந்த நாள் மட்டும் அவருக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அவர் வந்து தைரியமா வந்திருக்கு. அவர் வரவேணாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டா இருக்கு, வேண்டாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் வரேன். ஏன்னா அது ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் தான் பிளான் பண்ணாங்க அந்த படத்துக்கு. வேற ப்ரொமோஷன் ஈவெண்ட்டே இல்ல. ஒரு ஈவெண்ட் எல்லாருமே அந்த தேதியை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நான் மாற்ற முடியாது. ஸோ அந்த தேதியை நான் வந்தே ஆகணும். எனக்கு வந்து ஜுரம் இருக்கு, நான் 102 டிகிரி ஜுரம் இருக்கு, குளிர் ஜுரம் இருக்குதுக்காக நான் வந்து மிஸ் பண்ண விரும்பல. பாத்துக்கலாம், எங்க ஆடியன்ஸ் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க வந்தாரு. இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுவே பெரிய லெவல்ல பேச்சு பொருளா இருக்கு இந்த படத்துக்கு. ஆமா, ஓகேங்களா? அதாவது என்னடா இது விஷாலுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். எப்பவுமே சொல்லுவாங்க எல்லாமே நன்மைக்கு தான் நடப்பது, எல்லாமே நன்மைக்கு தான். ஆல் இஸ் ஃபார் குட். ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய அந்த ஒரு இது வந்து ஒரு எல்லார் மத்தியிலையும் அவரை பத்தி ஒரு சின்ன நெகட்டிவ் வந்து அதெல்லாம் போயிடுச்சு. திருஷ்டி சொல்லுவாங்க சுத்தி போட்ட மாதிரி அந்த ஒரு நிகழ்வுல வந்து திருஷ்டி எல்லாம் சுத்தி போட்டாங்க. அவர் இஸ் பேக் டு நார்மல். அண்ட் இன்ஃபேக்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காரு, ஜாலியா சிரிச்சு பேசியிருந்தாரு. நான் கூட பேசினேன். எல்லாருமே அவர் திருப்பி வந்துட்டாருன்னு சொல்றாங்க. இப்போ அவருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது சப்போர்ட் என்ன தெரியுமா? மதகஜா கிடைக்கிற வெற்றி. கண்டிப்பா மதகஜா வெற்றி அடைஞ்ச உடனே நீங்க பார்க்க போறீங்க பிரஸ் மீட் வச்சு அவர் எப்படி கொண்டாட போறாரு பாருங்க. அப்ப நீங்க சொல்லுங்க என்னடா இது இப்போ பார்த்து இப்படியா சொல்லுவாங்களே, இந்த வீடியோல போடுவாங்கல்ல, few days later அப்படின்னு நீங்க வீடியோ போடுறீங்களா இல்லையா பாருங்க. சார் 2026 2 பெரிய ஹீரோக்கள் வந்து அவங்க துறையை தேர்ந்தெடுத்து போறாங்க. ஒருத்தர் அரசியல் போறாரு, இன்னொருத்தர் ரேசிங் போறாரு. அவர் அஜித் சார் நேரத்தை சொல்லிட்டாரு, நீங்க பாத்துருப்பீங்க. வந்து ரேஸ் முடிகிற வரையும் வந்து நான் புது படத்தை வந்து ஒப்பந்தம் பண்ண மாட்டேன். சார் தான் இல்ல, 2026 வருஷம் வரையும் நான் படம் பண்ணலன்னு சொன்னாரு. ஆமா, அதாவது மார்ச்ல இருந்து அக்டோபர் வரையும் நான் ரேசிங்ல இருக்கேன். அக்டோபர் மேல தான் நான் படம் பண்ண போறேன். அதாவது நான் அடுத்த படம் கமிட்மெண்ட் அக்டோபர்ல பண்ண போறேன். அதனால 2026 அஜித் சார் படம் வரும். ஆமா, அப்ப 2026 படம் வருமா சார்? கண்டிப்பா வரும். அவர் அக்டோபர் மேல நான் படம் நடிக்கிறேன்னு சொல்றாரு. ஓகே ஓகே. எனக்கு வந்து மார்ச்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் எனக்கு ரேசிங் சீசன் இருக்கு. எனக்கு எல்லா கண்ட்ரிலயும் போனோம். அது முடிஞ்ச உடனே நான் படம் ஆரம்பிச்சிருவேன் சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்குள்ள ஃபைனலைஸ் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு கதையை ஃபைனலைஸ் பண்ணுவாரு. ஏன்னா ரேசிங் தான் த்ரூ அவுட் தி டே பண்ண மாட்டாங்கல்ல. அது ஒரு 2 மணி நேரம் ரேசிங் நடக்கும்போது மீதியெல்லாம் உட்காந்து பேசி தானே இருப்பாங்க. ஏதாவது ஒரு கதையை ஃபைனலைஸ் பண்ணிட்டு அவர் கதை ஃபைனலைஸ் பண்றதுன்றது வந்து பெரிய ப்ராசஸ் கிடையாது. அவருக்கு நம்பிக்கை இருந்தா போதும். அவருக்கு ஒரு இயக்குனர் மேல் நம்பிக்கை இருந்ததுன்னா அது சிவசாரா இருக்கலாம், இல்ல விஷ்ணுவர்தனா இருக்கலாம், யாராவது ஒரு டைரக்டர் அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா என்ன லைன் சொல்ற அவ்வளவுதான், அது பிறகு நீ பண்ணு அப்படின்னு. அவர் வந்து பயங்கர கான்பிடென்டான ஒரு மனிதர். ஆனா விஜய் சாருங்கிறது பெரிய கலெக்ஷன் வந்து தமிழ் சினிமாக்கே போகுமே சார். அது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட். நம்ம நிறைய இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். அது அவருடைய நோக்கம். அவர் வந்து இந்த அரசியலுக்கு வரணும். இப்போ அவர் ஒரு பரபரப்பு இருக்குல்ல, அரசியலே இவ்வளவு பெரிய பரபரப்பு வந்து விஜய் சார் உருவாக்கி இருக்காரு. பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் 2026 இந்த எலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குதுன்ற பொறுத்து தான் அவருடைய பயணம் இருக்கும். அதனால வந்து அவர் எப்படி இவர் பேஷனை வந்து பர்சியூ பண்றாருல, இவருக்கு ஒரு பேஷன் என்ன, நான் ரேசிங் வந்து 6 months இருப்பேன், 6 months தான் திரைப்படங்களை கொடுப்பேன் அப்படின்றது இவருடைய பேஷன், ஒரு டிசிஷன். விஜய் சாருடைய பேஷன் அது. நான் இந்த மக்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு நான் சேவ் பண்ண வர போறேன், நான் அரசியலில் வந்து நான் பார்க்க போறேன், ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் வந்து என்னால பண்ண முடியும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்ப அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு பேஷனோட டிசைட் பண்ணும்போது நம்ம வெல்கம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எப்படி அஜித் சார் நம்ம வெல்கம் பண்றோமோ அது மாதிரி விஜய் சார் வெல்கம் பண்ணணும். இதனால இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. இண்டஸ்ட்ரி அதனுடைய இது அப்படியே ஒரு 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 கொஞ்ச நேரம் அந்த பிளிப்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து சொல்லுவாங்க ஒரு குளத்துல நீ கலை தூக்கி போட்டீங்கன்னா அதனுடைய இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டே இருக்கும். அது பிறகு அப்படியே சைலண்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் ஒரு கொஞ்ச நாள் நம்ம வந்து ஒரு 2-3 years நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருப்போம், ஐயோ பாக்ஸ் ஆஃபீஸில் இது இல்லையேன்னு. ஆனால் அடுத்த கட்டமாக ஒருத்தர் எமர்ஜ் ஆகிட்டே இருப்பார். அந்த எமர்ஜ் ஆகும் போது அது அடுத்த கட்டமாக அவங்க எமர்ஜ் ஆகி அந்த இது ஃபில் பண்ணுவாங்க. அடுத்ததான் போயிட்டே இருக்கும். இண்டஸ்ட்ரி மட்டும் இட் வில் கீப் ஆன் மூவிங். அது எப்படின்னா இண்டஸ்ட்ரி வந்து அடுத்த கட்டம் மூவ் ஆகிறதுக்கு தான் போயிட்டு இருக்கும். ஆனால் ஒரு 2-3 years நம்ம ஃபீல் பண்ணி தான் இருக்கும். 2-3 years நம்ம எப்பவுமே வந்து அந்த ஒரு சொல்லுவாங்கள்ல ஒரு வேக்கம் ஒன்று இருக்கும், ஒரு கேப் ஒன்று இருக்கும். ஐயோ இவரோட படங்கள்லாம் இல்லையே அப்படின்னு. ஆனால் அதுக்கு நடுவில் ஒருத்தர் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது 1-2 பேர் ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரி ஹஸ் டு மூவ் ஆன்ல. இண்டஸ்ட்ரி ஹஸ் டு மூவ் ஆன். நம்ம எல்லாம் மூவ் பண்ணி ஆகணும். எல்லாருமே அதுலேயே ஸ்டக்காக நிற்க மாட்டோம். இப்போ இந்த டாபிக் வந்து நிறைய பேசியாச்சு. இப்போ இனிமே எல்லாரும் பேசிட்டே இருக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் யாருமே பேச மாட்டாங்க. எலெக்ஷன் பிறகு பேசுவாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் பிறகு பேசுவாங்க. இப்போ விஜய் சார் என்ன பண்ண போறாரு. அப்ப 2026 மேல நம்ம வேற மாதிரி பேசுவோம். நம்ம பேசுவோம் கண்டிப்பா வேற மாதிரி பேசுவோம். ஓகே ஓகே. இப்போ தனுஷோட லைனப்பே வந்து பார்த்தா பயங்கரமாக சார். இட்லி கடை, தமிழசம் பச்சைமுத்து, போர்த்துல் டைரக்டர், இப்படி குபேரா அப்படின்னு எல்லாமே ஹிட் கொடுத்த இயக்குநர்கள் தான். இது எப்படி சார் பாருங்க, தனுஷ் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்த பிடிக்க போறாரா? 100%. இப்போ அவர் வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஆக்டரா பாக்குறேன். அவர் வந்து பயங்கரமான திறமைசாலி. அந்த திறமையோட ஒரு ஸ்மார்ட்டான டைரக்டர். எப்படி ஸ்மார்ட்டான ஒரு ஆக்டர் எப்படின்னா
ராஜ்குமார் பெரியசாமி ஒரு படம் ஹிட் கொடுக்குறாரு அமரன்னு, அடுத்த நிமிஷமே வந்து அவர் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, உடனே போட்டு சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது அன்பு சாரோட சேர்ந்து மதுரை அன்பு சார் ப்ரொடக்ஷன்ல இவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ராஜ்குமார் பெரியசாமி பேசுங்க முடிங்கனாங்க, முடிச்சாங்க, டீல் முடிச்சாங்க, சைன் பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து போர்த்துகல் டைரக்டர் ஒரு படம் சொல்றாரு, அவர் ஏற்கனவே போர்த்துகல் 2 பண்ண போறாருன்னா அவரு உடனே சைன் பண்றாரு. அடுத்து தமிழரசன் பச்சைமருத்து ஒரு படம் பாக்குறாரு, அவர் அவ்வளவு தீவிரமான ரசிகர். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தனுஷ் அவர்கள் வந்து உடனே பார்க்கணும், அவர் பாத்துருவாரு, உடனே பாத்துருவாரு. அவர் ஆபீஸ்ல இருந்து கால் வரும், சார் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, படத்தை நீங்க பர்மிஷன் கொடுங்க. அவர் வீட்டுல கியூப் இருக்கு, இப்போ கியூப்ல வந்து பர்மிஷன் உடனே போயிடும். ஒரு படத்துக்கு ஒரு ரிவ்யூ வருது வச்சுங்களேன், அடுத்த விஷயமே அவர் படம் பார்ப்பாரு. அடுத்த விஷயம் தான் அன்னைக்கு ஈவினிங் படம் பார்த்துருவாரு அவர் வீட்டுல. ஸோ அதி தீவிரமான ரசிகர் அவர். அதாவது நல்ல திரைப்படங்கள் வந்து தான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்பாரு. ஸோ பாக்குறாரு, லப்பர் வந்து பாக்குறாரு, உடனே அந்த டைரக்டர் புடி கதை இருக்கா பாரு, நம்ம உடனே நம்ம வந்து அடுத்த படம் பண்ணிடலான்றாரு. அடுத்து உடனே ஒரு ப்ரொடியூசர் வந்துடுறாங்க. ப்ரொடியூசர் அவருக்கு லைனப்பே பெருசா இருக்கு, அவங்களாம் வெயிட் பண்ணதே யார் அடுத்த டைரக்டர் அவர் கொடுக்க போறாருன்னு. ஸோ அப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா நல்ல டேலண்ட் ஒன்று வந்துருச்சுன்னா விடக்கூடாது, அந்த டேலண்டோட நம்ம பயணிக்கணும். அப்படிதான் அவர் மாரி செல்வராஜ் பண்ணார். மாரி செல்வராஜ் ஞாபகம் இருக்குல்ல? கண்டிப்பா. அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படம் பண்றாரு, அந்த படம் வந்து வந்த உடனே அடுத்ததே உடனே நான் காரணம் கொடுக்குறேன்றாரு. கரெக்டுங்களா? அவருடைய படத்தை பாக்குறாரு, உடனே மாரி செல்வராஜ் மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம அவரோட சேர்ந்து பயணிக்கணும். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, வெற்றிமாறன் மாதிரி இவரும் வந்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு அவர் வந்துட்டாரு. கண்டிப்பா வெற்றிமாறன் சார் பாதையில இன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் ஒரு மிகப்பெரிய 4 படமே ஹிட் தானே சார்? அதான் சொல்றேன், அவருடைய எல்லா படமும் ஹிட் இல்ல. இப்போ வாழையெல்லாம் இவ்வளவு பெரிய ஹிட் கொடுக்குதுன்னா எப்படி பெரிய விஷயம். அவர் வந்து ஒரு படம், அந்த படத்தை பார்த்துட்டு தனுஷ் அவர் கொடுத்ததுதான். கரெக்டுங்களா? ஒரு படம் தான் எடுத்தாரு, அந்த படத்தை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து ஒரு சாலிடான டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு அடுத்ததான் வந்து அவர் பண்ண போறாரு, திருப்பியும் தனுஷ் அவர்கள் அவரோட ஒரு படம் பண்ண போறாரு மாரி செல்வராஜோட. ஸோ இப்போ எல்லாமே சாலிடான இயக்குனரோட பயணிக்கிறார். அவரே ஒரு சாலிடான இயக்குனர், அது வேற விஷயம். கண்டிப்பா அவரே வந்து சாலிடா படங்கள், பெரிய வெற்றி படம் ராயன்லாம் பார்த்து மிரண்டுட்டேன், என்னடா மனுஷன் இப்படி ஒரு படத்தை கொடுக்குறாரு அப்படின்னு. அவர் டைரக்டரா, நடிகரா நம்ம எல்லாரும் தெரியும். ஸோ தனுஷ் அவர்களுடைய அந்த வளர்ச்சி இருக்குல்ல, இட்ஸ் வெரி பவர்ஃபுல். இஸ் அ கிரேட் டேலண்ட். அந்த டேலண்ட் வந்து மிக பெருசா வளர்ந்து வர்றது வந்து இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. இது வந்து பல தயாரிப்பாளருக்கும் பெனிஃபிட்டா மாறும். ஒண்ணுதான், அவர் வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், ஏன்னா ரொம்ப பட்ஜெட் பெருசாயிட்டே இருக்கு, அவருடைய படங்களோட பட்ஜெட்லாம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அந்த பட்ஜெட் கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ்க்கும் அனுகூலமா இருக்கணும். ஏன்னா எல்லா ப்ரொடியூசரும் சம்பாதிக்கணும்ல, சம்பாதிக்கிற மாதிரியான பட்ஜெட்டா இருக்கணும். ஒரேடியா பட்ஜெட் டபுள் ஆயிடக்கூடாது, ட்ரிபிள் ஆயிடக்கூடாது. அது மட்டும் தான் தனுஷ் சார்கிட்ட எல்லாருடைய கோரிக்கை. ஒரு தயாரிப்பாளரா என்ன கோரிக்கைன்னா, சார் நீங்க ரொம்ப பெருசா பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, நீங்க கண்டிப்பா உங்களுக்கான சேலரி எல்லாம் கொடுக்கணும், அடுத்தடுத்த கட்ட உங்களுக்கான அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். ஆனா அது வந்து ஒரு கிராஜுவலா இருக்கணும், ஓவர் நைட்ல எக்ஸ்போனன்ஷியலா இருக்கக்கூடாதுன்றதான் நம்முடைய ஒரே கோரிக்கை. தனுஷ் ஒரு பக்கம் வந்து பாதையில ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும்போது எஸ்டிஆர் அவர்கள் ஒரு ரசிகர் ரொம்ப பாவம், 2 வருஷமாவே வந்து ஏங்கிட்டு இருக்காங்க, படம் வருமா அப்படின்ட்டு. ஏன்னா வெறும் போஸ்ட் மட்டும் வருது, அந்த ரீல் வருது. அப்படிங்கிறப்போ அவர் வந்தாலும் இன்னொரு மார்க்கெட் இருக்கா, அவருக்கான அந்த பிசினஸ் இருக்கா? ஃபேன் ஃபாலோயிங் பயங்கரமா இருக்கு. நான் நடுவில் வந்து மிஷ்கின் சாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் பார்த்துட்டு நான் அவரை கட்டி பிடிச்சிட்டு நான் பேசினேன். அப்போ நான் சொன்னேன், தலைவா எப்படி தலைவா நீங்கள் கொஞ்சம் படங்கள் நிறைய பண்ணுங்க. நான் ஓப்பனா சொன்னேன், ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரோட டேலண்ட் வந்து பெருசு. நான் கேட்டேன், சார் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணோம், நீங்க ஸ்பீடப் பண்ணுங்க அப்படின்னா. இல்லை சார், இந்த வருஷம் நான் 3 படம் வந்துடும் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, தக் லைஃப் முடிச்சிட்டேன், இன்னும் 2 படம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சொல்லி எனக்கு 2 மாதம் ஆகுது, எந்த படமும் ஆரம்பிக்கல. ஒரு STR 48 ஒன்று சொன்னாங்க, அடுத்து ஒரு படம் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார், ஆரம்பிக்கல. எனக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, அவருக்கு இப்போ ஏஜ் இருக்கு, இஸ் யங். ஆனால் அந்த ஏஜ் வரணும், ஏஜ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் 50 வயசு ஆகிடும். 50 வயசான பிறகு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மேலே பண்ண முடியாது. அந்த ஏஜ் போகக்கூடாது. இப்போ இன்னொரு 10 வருஷம் இருக்குல்ல, இந்த 10 வருஷத்துல அவர் 40 வயசு வச்சுங்களேன், இப்போ இன்னொரு 10 வருஷம் இருக்குல்ல, இந்த 10 வருஷத்துல அவரால் ஒரு 25 படம் பண்ண முடியும், ப்ரொவைடட் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங். ஒரு படத்துக்கு 100 நாள் கொடுக்கணும். அவர் 100 நாள் கொடுக்கணும்னா இன்னைக்கு அந்த மாதிரி படங்கள் தேவைப்படுது. 100 நாள் உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. தனுஷ் அவர்கள் ஒரு வருஷத்துல 3 படம் பண்ணிடுறாரு, முடிச்சிடுறாரு. ஒரு படத்துக்கு 80 நாள் 100 நாள் கொடுத்து 3 படத்தை முடிச்சிடுறாரு. நீங்க அதே மாதிரி நீங்க 3 படம் பண்ண வேணாம், தனுஷ் மாதிரி 2 படமாவது பண்ணலாம்ல. அந்த 2 படம் பண்ணோம்னா நீங்க வந்து குயிக்கா டிசிஷன் எடுத்தாங்க. அதுல சம்பளங்கள் மட்டுமே நீங்க டார்கெட்டா வைக்காம, நல்ல கதைகள், நல்ல தயாரிப்பாளர்கள், நல்ல ஒரு மேக்கிங் இருக்குன்னா அந்த படத்தை உடனே எடுத்துட்டு, சம்பளங்கள் வந்து உங்களோட பிசினஸ் உயர உயர சம்பளம் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் சம்பளத்தை உயர்த்தக்கூடாது, ஃபர்ஸ்ட் பிசினஸை உயர்த்தணும்னு பார்க்கணும். பிசினஸை எப்படி வந்து தனுஷ் அவர்கள் உயர்த்திட்டே இருக்காரு, அவருடைய படங்களுடைய பிசினஸ் எல்லாம் உயர்ந்துட்டே இருக்கு, சிவகார்த்திகேயனுடைய படங்களுடைய பிசினஸ் எல்லாம் உயர்ந்துட்டே இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா சம்பளம் கேட்கும் போது தயாரிப்பாளர் மத்தியில ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. சரி ஓகே கொஞ்சம் குறைச்சிங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. சார் ஒரு 5 கோடி குறைச்சிக்க முடியுமா, 10 கோடி குறைச்சிக்க முடியும், அவ்வளவுதான் பேசுவாங்க தவிர அவர் 50 கோடி கேட்டா 50 கோடியா அப்படின்னு பேச மாட்டாங்க. கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லா இருக்குமே அப்படிதான் பேசுவாங்க.
இவர் எடுத்த உடனே அவங்க வாங்குறாங்களே எனக்கு வாங்குறாங்களேன்ற மாதிரி கம்பேரிசன்ல போயிட்டாரு வச்சுங்களேன். அப்ப நீங்க என்ன காமிச்சீங்கன்னு வரும். என்ன படத்தை நீங்க வந்து அந்த சக்சஸ் காமிச்சீங்க. உங்களோட படங்கள் எந்த படம் வந்து 150 200 கோடி பண்ணியிருக்கு. அது 200 கோடி 300 கோடி பண்ணும்போது நீங்களும் கேட்கலாம்ல. ஸோ இப்போதைக்கு நான் எஸ்டிஆர் கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங்கும் அவருக்கு இருக்கிற அந்த மாசும் பெருசு. அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணாம போயிட்டு இருக்காருன்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கு. யூட்டிலைஸ் பண்ணாம டைம் போயிட்டே இருக்கு. இப்போ 10 தலை படம் வந்த பிறகு ஒரு படம் இன்னைக்கு வரையும் வந்து வரல. அப்போ எவ்வளவு கேப் வந்துட்டே இருக்கு பாருங்க. இப்போ இந்த கேப் எல்லாம் ஏன் விடுறாரு இவரு? இந்த கேப் விடும்போது தக்லைஃப் முடிஞ்சிச்சு, ஓகே ஃபைன். பட் சோலோவா உங்களை பார்க்கணும் நிறைய ஆசைப்படுவாங்கல்ல. தக்லைஃப் வந்து ஒரு காம்பினேஷன் படம். பட் நீங்க வந்து சோலோவா ஒரு படம்னா இந்நேரம் இன்னொரு படம் வந்திருக்கணும். இன்னொரு படம் முடிஞ்சு ஏப்ரல் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து நீங்க தொடர்ந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்களும் ஒரு ரேஸ்ல மிக பெருசா இருக்கலாம். நான் ரேஸ்ல இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அஸ்வத் மாரிமுத்து வந்து டிராகன் ஒரு டீசர் விட்டுருந்தார், சாங் டீசர். அதில் வந்து நம்ம படம் அப்படி பேசும்போது பிரதிபா என்ன சொல்லியிருப்பாரு, ட்ரோல் மெட்டீரியல் இல்லைங்க தான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஞானவட்ட சில வந்து கம்பேர் பண்ணி பேசினாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை அப்படியெல்லாம் இல்லை. எல்லாத்தையும் வந்து ஒரு கம்பேரிசன்ல வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் பார்க்க ஆரம்பிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ஒரு ஃபன்னா பண்ணிதாங்க. நான் அந்த வீடியோ பார்த்து ரொம்ப சிரிச்சேன். நான் ரொம்ப காமெடி. 2 பேரும் சேர்ந்து அட்டூழியம் பண்றாங்க. அது அவங்களுக்கு இருக்கிற இந்த பாண்டிங். ஏன்னா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் பல வருஷமா, அஸ்வத் மாரிமுத்தும் பிரதீப் ரங்கநாதனும். அதனால ஓப்பனா பேசிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஓ இவரை சொன்னாரா அவரை சொன்னாருன்னா, இப்ப நான் பேசும்போது நான் பயந்துட்டே இருப்பேன். நான் ஏதாவது பேசுறது யாராவது கட் பண்ணி இவரை சொன்னார் அப்படின்னுவாங்களா, நம்ம பயமா இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சா நம்ம ரொம்ப கான்சியஸ் ஆயிடுவோம். கான்சியஸா நம்மளால ஆனஸ்டா பேச முடியாது. ஏன்னா வந்து நிறைய கலாச்சிருப்பாங்க, நிறைய பேர் கலாய்ப்பாங்க. ட்விட்டர்ல எல்லாம் நான் பதிலே கொடுப்பேன். அவங்க கலாச்சி போட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு பதிலே கொடுப்பேன். பதில் கொடுத்து அப்படியா எனக்கே தெரியாது, நான் இவ்வளவு பெரிய ஆளா அப்படிதான் நான் போடுவேன். நம்மள பத்தி யாராவது சொன்னாங்கன்னா நான் ட்விட்டர்ல பதில் நான் சொல்லுவேன், ஐயோ நான் அவ்வளவு பெரிய ஆளா, எனக்கே தெரியாது தம்பி, புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க பொறுத்தா இருக்கு. யூ ஷுட் ஹேவ் தி ஸ்போர்ட் டு மைண்ட் டு அக்செப்ட் இட். இதை வந்து நீங்க எல்லாமே ரொம்ப நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சு, ஐயோ என்ன திட்டானே என்ன சொல்லிட்டானே அப்படின்னா நீங்க வந்து வாழ்க்கையை ரசிக்க முடியாது. நான் வாழ்க்கையை ரசிச்சு வாழ ஆரம்பிறேன். நான் வாழ்க்கையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் என்ன பண்ணுவேன், என்ன ட்ரோல் பண்ணி என்ன கமெண்ட் பண்ணா வச்சுங்களேன், நான் ஜாலியாக அது கீழே கமெண்ட்டே போடுவேன். ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துல போறதுக்கு எனக்கு வந்து ஒரு பைக் தேவைப்படுது. ரொம்ப நாளா பைக் வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஓகே, நான் கார்ல தான் போயிட்டு இருக்கோம். பக்கத்துல போறது ரொம்ப கஷ்டம். சரி நான் நினைச்சேன் ஒரு 4-5 கிலோமீட்டர் போறதுக்கு பைக் தான் பெட்ரு ஒரு 2 வருஷத்துக்கு. ஏன்னா இந்த மெட்ரோ எல்லாம் வரட்டும் அப்படின்னு என் ஒய்ஃப் நானும் டிசைட் பண்ணி ஒரு பைக் வாங்கினேன். பைக்கை வாங்கி நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டேன். கீழே என்ன தெரியுமா, ஐயோ பாவம் கங்குவா படத்துக்கு பிறகு தரஞ்சேரிக்கு நிலைமை பாரு, அவ்வளவுதான் ஜாலியா போயிட்டு இருக்கணும். அவன் புரிதல் அவ்வளவுதான். அவனை வந்து எதுக்கு லிங்க் பண்றான் பாருங்க. கங்குவா அது மூவி ரிவ்யூ தாண்டி சூர்யா சார் ரொம்ப பர்சனல் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ரெட்ரோ வந்து வருது. எல்லாருமே வந்து ஒரு பசங்க, அதாவது தமிழ்நாடு பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, எப்படியா ஜெயிச்சிடணும்ப்பா அந்த படம், சூர்யா சார் வந்து ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க, ரெட்ரோ படம் எப்படி வந்துட்டு இருக்கு? சூர்யா சார் கண்டிப்பா அதை ஜெயிச்சே ஆகணும். இப்போ எப்படி இந்த ப்ரெஷர்லாம் வந்து நம்ம போட வேணாம். அது அந்த படக்குழுனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை அவங்க பார்த்துப்பாங்க. என்ன பொறுத்தவரை வந்து அதை தாண்டின ஒரு பெரிய ஹீரோ தான் வந்து சூர்யா சார். இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் ஒருத்தரை வந்து பாதிக்காது. சூர்யா சார் வந்து ஒரு ஸ்டேஜ் மேல ஹர்ட் ஆகும். அது அந்த டைம்ல ஹர்ட் ஆகும். பட் அதை கடந்து போயிட்டே இருப்பாங்க. அவருக்கு வந்து தெரியும் சினிமா என்பதே ஒவ்வொரு ஃப்ரைடேவும் டிசைட் பண்றது தான். ஒரு ஃப்ரைடேல ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் வந்துருவாரு. ஓகேங்களா, ஒரு ஃப்ரைடேல ஒரு ஆள் வந்து இவர் தோல்வி கொடுத்தாரு சொல்ல வந்து திடீர்னு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும்போது எல்லாருமே எனக்கு தெரியும் அவர் பெரிய வெற்றி கொடுத்துருவாரு, ஏன்னா அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, அவருக்கு பெரிய மாஸ் ஃபாலோயிங் இருக்குன்னு அப்படின்னு மாத்தி பேசுற வாய் தான் இந்த வாய்கள்லாம். எல்லா வாய்களுமே பேசுற வாய்கள் எல்லாமே மாத்தி பேசும். எனக்கு எப்பவுமே ஒரே வாய் தான். அந்த வாய் என்னன்னா, சூர்யா சார் இஸ் ஆன் டாப். அவர் வந்து யாருமே எந்த ஒரு தோல்விகளுமே அவரை வந்து அவருடைய பொசிஷனையோ அவருடைய வேல்யூயோ குறைக்க முடியாது. இஸ் அ டாப் டேலண்ட். எப்படி நம்ம தனுஷ் சாரை வந்து இவ்வளவு நான் பேசுறேனோ அது மாதிரி அதெல்லாம் பெரிய லெவல்ல ப்ரூவ் பண்ண ஒரு நடிகர் தான் வந்து சூர்யா சார். அவருக்கான படங்கள் சரியான முறையில் அமையும் போது அவருக்கான வெற்றிகள் கண்டிப்பா கையில வந்து கொடுக்கும். இந்த ஆடியன்ஸ் அதே மாதிரி அவரை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்து போயிடும். இது நடுநடுல வந்த படங்களோ நடுநடுல தோல்விகளோ இதெல்லாம் கடந்து போயிடுவாரு. அதனால எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ ரெட்ரோவும் சரி, அடுத்ததா வரப்போற சூர்யா 45 எல்லாமே அவருடைய கரியர்ல 2025 சூப்பரா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் உங்க பிஸி ஸ்கெடியூல்ல டைம் பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.